மேக்ஸ்ப்ரோ நிறுவனம் வந்து கடந்த எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க? மேக்ஸ்ப்ரோ வந்து தொடர்ந்து 4 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். 2011 எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5வது ஆண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். வந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க? இதை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 22,000 பேரை தாண்டி போயிட்டுருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங், இப்போ துரித வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் இந்த 2011-2012 இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 லட்சம் பேர் அளவுக்கு வருவாங்கன்றது எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். இப்போது எதிர்கால திட்டம் அப்படின்றது நாங்கள் என்னைக்கு கம்பெனி உருவாக்கணுமோ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டோம். புதிதாக எதுவும் இல்லை. அப்போது கம்பெனி உருவாக்கும் போது என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த நிறுவனத்தில் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 100 பேரையாவது கோட்டீஸ்வரனாக உருவாக்கணும். அடுத்தது ஒரு இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாதாரண மக்கள்லாம் பண்ண முடியாது, சாதாரண மக்கள்லாம் பயனடைய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. அதை மாற்றி சின்ன குக்கிராமத்திலேருந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நகரம் வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது ஆனால் அத்தியாவசியமான ப்ராடக்டை மட்டுமே இந்த கம்பெனி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த திட்டங்கள்லாம் அமைத்து பண்ணிகிட்டு இருக்கோம். 2 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு 40 இடங்களில் சூப்பர் மார்க்கெட் கொண்டு வர போகிறோம். அடுத்து இந்திய கவர்மெண்ட்டே இந்த கம்பெனியை கூப்பிட்டு சில ப்ராஜெக்ட்லாம் கொடுக்குற அளவில் காற்று எரிசக்தி திட்டங்கள்லாம் சிலதெல்லாம் கொண்டு வரோம். அதில் பயோடீசல், சோலார் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது. இந்த நிறுவனத்தில் ஒன்ஸ் ஒருத்தர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு அவருக்கு ஃப்ரீயாகவே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்றோம். அவர் எப்போ விரும்பினாலும் இதில் உலகத்தில் எவ்வளோ நாடுகளில் வந்து இந்த திட்டத்தை லைக் பண்ணுறாங்க? எங்கள் திட்டம் ஆம்பே, டியான்சி இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் எங்கெல்லாம் ஏற்றுக்கப்பட்டிருக்கோ, எந்த மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த திட்டம் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ஏன்னா மனுஷன் வந்து சாப்பிடாத மனுஷன் உலகத்துலேயே யாரும் இல்லை. ஸோ உணவுப் பொருள் வந்து பேசிக்காக கொடுக்குறது தான் நம்ம திட்டம். அப்போது மனுஷன் எங்கெல்லாம் இருக்கானோ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ரீச் ஆகும். முற்றிலும் ஒரு தமிழராக நடத்தப்படுகிற நிறுவனம். தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நானும் என்னோட சேர்ந்து இன்னும் ஒரு 4 நண்பர்களும் இருக்காங்க. ரொம்ப இந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னும் பெரிய அளவில் வளர்றதுக்கான வாய்ப்பு முழுவதும் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2010 சிங்கப்பூரில் இந்த கம்பெனி வந்து ஒரு பிரான்ச்சு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூரில் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கி இந்தியாவிலேருந்து எல்லா பிஸ்னஸ் மேனும் போய் எங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த இடம் எல்லாத்துலேயும் போயிட்டு நம்ம ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஆஸ் பர் கவர்மெண்ட் லா படி செய்கிறது பிளான். வந்து உலகத்தில் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அதிகமாக இல்லைன்னா அமெரிக்கா, மலேசியா, சைனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் அதிகம் சம்பாதிச்சு, நெட்வொர்க் வந்து நம்மக்கிட்ட அவேர்னஸ் கிடையாது. பட் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து சாவ போகிற வரைக்கும் தேவைப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் நெட்வொர்க்கில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உதாரணமே இருக்குது, ஆம்பே நிறுவனம். இங்கே இந்தியாவிலே வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ சொந்த நாட்டில் எப்படி இருக்கும்? இன்னைக்கு பாமர மக்கள் பயன்படுற மாதிரி எஃப்எம்சிசி ப்ராடக்ட் கொண்டு வந்து சொன்னீங்க. இப்போ அதில் வந்து பெண்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அதில் வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள். பொறுத்த வரைக்கும் பெண், ஆண், குழந்தை அப்படின்லாம் யாரும் நம்ம வந்து பிரிச்சுலாம் பார்க்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ள எந்த ஒரு நபராக இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் இணையலாம். அதுக்கு வந்து படிப்போ இல்லை முன் அனுபவமோ எந்த விதமான ஒரு இதுவும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் வைக்கல. ஸோ இதில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் இருந்தால் போதும், கண்டிப்பாக அவங்க வந்து இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணலாம். நம்மளோட கைட்லைன் படி, அதாவது இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பலரை வாழ வச்சு வாழக்கூடிய ஒரு தொழில். அதாவது நீங்கள் இந்த தொழிலில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், ஜெயிக்கணும், நிறையா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் கூட இருக்கிற பல பேரை நீங்கள் வாழ வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ இது வந்து வாழ வச்சு வாழக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதனால் இதில் வந்தால் எந்த நபர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பேசிக்காக எந்த திறமை இல்லைனாலும் அந்த திறமையை வந்து இந்த நிறுவனமே கற்றுக் கொடுத்து அவங்களை ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழியை காட்டி விடுறோம். நல்ல தகவல் சொன்னீங்க. வாழ்க வளமுடன். நன்றி.